வெல்கம் பேக் டு ஜேவி டாக்ஸ். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற ஒரு சீரீஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜேவி டாக்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுக்கும்னு நான் இந்த நேரத்துல சொல்றேன். ஜேவி டாக்ஸ் சீசன் 1 நான் கடந்த வருஷம் போன வருஷம் செப்டம்பர் 3 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஜனவரி வரைக்கும் இந்த சீரீஸ் அப்படியே போச்சு. ஸோ அதுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 32 எபிசோட்ஸ் கிட்ட போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இதோடைய ப்ரோமோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வருஷத்துக்கு சீசன் 2 வரணும்ல. சீசன் 2கானதான் வர்ற 12, அதாவது இன்னைக்கு நான் துவங்கி இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்னதான் நீ சொல்ல போறேன்னா, நான் எதையும் சொல்லல, ஒரு இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். நாளையில இருந்து தான் நாளைக்கு அப்லோட் ஆகக்கூடிய வீடியோ மட்டும்தான் நான் சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுப்பேன். அதை நீங்க கவனமா கேட்டுக்கணும். சோ இன்றைக்கு ஒரு சில விஷயத்தைய மட்டும் நான் பேச போறேன். அது என்ன விஷயம்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்களோ இல்ல கெஸ் பண்ண கூட வேணாம். ஒரு ஆரம்பமே ஒரு அமர்க்கலமா இருக்கக்கூடாது, ஐ மீன் ஒரு திங்கிங்கோட இருக்கக்கூடாது, ஒரு ஹாப்பினஸோட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த எபிசோட ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே மேட்டருக்கு வந்துடுறேன். இப்ப நம்மளுடைய செஞ்சல் சைக்ளோன் எத்தனை பேரு நம்ம தெரிஞ்சிருக்கு. இது நம்முடைய தமிழ்நாட்டையும் பக்கத்து ஸ்டேட்டான பாண்டிச்சேரியும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதான். இதுல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் உள்ளிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இதை குறிச்சு நீ என்னடா பேச போறேன்னா பேசுவேன். அதுல திருவண்ணாமலை மாவட்டம் என்னுடைய மாவட்டம் தான், ஐ மீன் என்னோட சொந்த ஊர் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். ஸோ அதனால இந்த பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதையும் தொடர்ந்து அந்த தீபம் வர நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த தீப பெஸ்டிவல்ல எத்தனையோ பேர் ஏறக்கூடிய அந்த மலையில நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்துல இந்த ஜேவி டாக்ஸ் இந்த ஷோ, ஐ மீன் இந்த போட்காஸ்ட் ஷோ இந்த மௌன அஞ்சலியை செலுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் எங்களோட டீம் இந்த வேலையை, ஐ மீன் இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவர்களுக்கு என்னுடைய இந்த ஷோ மூலமா ஆள் நிறங்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதே போல இந்த வெள்ளத்தால, ஐ மீன் இந்த புயல் வெள்ளத்தால உயிரிழந்த கால்நடைகள், மனித இனங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இரங்கலை, ஆழ்ந்த இரங்கலையும் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு அரசு அவர்களுக்கான உரிய இழப்பீட கொடுத்திருக்கு 2000 ரூபாய். அதுவே போதும். சிலர் இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து சில மத பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. சோ சென்னைக்கு மட்டும் 6000 போன வருஷம் கொடுத்தீங்க, இது கிராமம், ஏன் 2000னா பதில சொல்றேன். ஏன்னா இங்க இந்த கால்நடைக்கும் சேர்த்து ஒரு 75,000 கொடுக்குது, வீடுகள் இருந்தவருக்கும் கொடுக்குது. பர்டிகுலரா ஒரு வீட்டுல இப்ப என்னுடைய நண்பர் வீட்லயே எடுத்துக்கோங்க. அவருக்கு 2 கால்நடைகள், ஆடு, மாடு, கோழிகள் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. ரியலி நான் சொல்றேன், விழுப்புரத்துலதான். என்னுடைய நண்பர், நம்முடைய அமைப்பு, என்னுடைய TMMS உடைய செயலாளர் தான், இன்னும் மாவட்ட அமைப்பாளர். அவர் வீட்டுல ஒரு ஆடு வச்சுட்டு இருந்தாங்க, 2 மாடு, 2 மாடு, அப்புறம் கோழி ஒரு இதெல்லாம் 4 வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ஆடு கால்நடைகள் இருந்தவருக்கு பொதுவா 75,000. இவங்க ஆடு வச்சிருக்காங்க, மாடு வச்சிருந்தாங்க, கோழி வச்சிருந்தாங்க. கால்நடைகளுக்கு இது எல்லாத்தையும் காமனா பண்ணி ஒரு 75,500 ரூபாய், இன்க்ளூடிங் விவசாய நிலத்தையும் அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. அது அவங்களுக்கு ஒரு கால்நடைகளுக்கு 35, விவசாய நிலங்களுக்கு ஒரு 75,000. பயிர்கள் எல்லாம் நஷ்டமாயிருக்கு, அறுவடைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க போல. அந்த அறுவடைக்கு காத்துட்டு இருந்த அந்த நெற்பயிர்களும் வெள்ளத்துல மூழ்கி அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு ஒரு 70,500 ரூபாய் கிட்டத்தட்ட. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எனக்கு மேக்ஸ்ல அவ்வளோ பேசோ அவ்வளோ எனக்கு சொல்ல தெரியல, சாரி, கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட வந்துருக்கு. ஸோ பிளஸ் அடிஷ்னலா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 2,000, இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். 1 லட்சத்துக்கிட்ட வருமானு தெரியல, பட் இருந்தாலும் மேக்சிமம் மினிமம் அப்படின்னு போட்டு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு ரூபாய் வருது.
இதுக்காக தான் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல யோசிச்சு இந்த திட்டம் இந்த கொஞ்சம் இதுவே அவங்க கொஞ்சம் ஓல்டு பண்ணி வச்சுட்டு அதான் ரேட்டை குறைச்சிட்டாங்க. இதை வச்சுட்டு என்ன செய்யணும்னா சென்னை மக்கள் எல்லாம் 6000 வாங்கினாங்க, இவங்களுக்கு என்ன 2000? ஏன் ஏதோ கொடுக்குறார்கள்ல. அதே போல இந்த நிலச்சரிவுல உயிரிழந்தவருக்கு எப்படி அது ஆச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நடக்காம தமிழ்நாடு அரசு தடுக்கும்னு நம்புவோம். இது போல நிறைய இன்சிடென்ட் நடக்க கூடாதுன்னு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம். 2024 வேற எண்ட் ஆக போகுது. சோ மறக்காம இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க என்னென்ன உங்களுக்கு ஹாப்பினஸா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வருத்தமா எந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. எந்த விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டனோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த வருஷத்துல மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இந்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ஜேக்கப் ஹுசைன் சைனிங் ஆஃப். உங்களில் ஒருவன் ஜேக்கப் ஹுசைன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.